ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பெரியல் சினிமல் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து மலேசியன் மியூசியம்ங்க. இது வந்து நகரா மியூசியம்னு சொல்லுவாங்க அவங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, கோலாலம்பூர் சிட்டி சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம நடந்து வந்தால் ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே நம்ம இங்கே நடந்து வந்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இது வந்து இருக்குது. இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா 5 ரிங்கெட்ஸ் வந்து வாங்குவாங்க. எல்லாருக்குமே 5 ரிங்கெட்ஸ் தாங்க வாங்குவாங்க. இதோட ஆர்கிடெக்சர் வெளியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. மியூசியமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நல்ல பெருமையாக இருந்தது. தமிழர்களாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். இது நம்ம ஊரில் இல்லாமல் ஒரு வெளிநாட்டில் வந்து இந்த மியூசியம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்க, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 2 டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ அதனால் 10 வெள்ளி கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப கம்மிங்க. இது வந்து நாங்கள் போன இடத்துங்கள்லே இங்கே தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருந்தது. போலீஸ் மியூசியமில் ஃப்ரீ என்ட்ரி தான், அங்கே வந்து டிக்கெட் காஸ்ட் கிடையாது. இந்த மியூசியமில் வந்து 5 ரிங்கெட் தான் வாங்கினாங்க. அதுவே கம்மி மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பேக்லாம் எதாவது எடுத்துகிட்டு போனோம்னா கூட அங்கேயே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. பேக் நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம போகலாம். உள்ளே போனோம்னாவே நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் மலேசியாவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் போர்டில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது எத்தனை மொழியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, ஜாப்பனீஸு, மஞ்சரியன் அதுக்கப்புறம் கொரியன், இத்தனை லாங்குவேஜில் நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம் நம்ம. ஸோ அத்தனை லாங்குவேஜில் அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து சொல்லப்போனால் ஒரு 3 பார்ட்டாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா மலேசியாவில் அந்த காலத்தில் வந்து வாழ்ந்த மக்கள்லாம் வந்து அவங்களோட பயன்படுத்தின பொருட்கள் அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்காங்க. நம்ம கீழடியில் நமக்கு கிடச்சிது இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இங்கேயும். அவங்க எல்லா பொருட்களையும் அவங்க நாட்டில் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி அகழ்வாராய்ச்சி பண்ணி கிடைச்ச பொருட்கள், அந்த எலும்புக்கூடுகள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள், இது எல்லாமே வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க, அந்த பானைகள், அந்த உடைஞ்ச பானைகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஆதிகால மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிக்சர்லாமே அதில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. அவங்களோட வாழ்வியலை வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த இடம் நம்ம பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள், மாலைகள், ஆபரணங்கள், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட காலத்தில் எப்படி இருந்துச்சு, அவங்க அங்கே அப்போ என்னென்ன பயன்படுத்தினார்கள், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் அதில் வந்து காமிச்சிருந்தாங்க இந்த அருங்காட்சியகத்தில். அதுக்கப்புறம் நம்மளோட பிரிட்டிஷ்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கின டைமில் மலேசியா எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கூட அவங்க வந்து அதில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு குறும்படமும் காமிச்சாங்கங்க. அது எப்படி வந்து சுதந்திரம் வாங்கினாங்கன்னு. அதை பார்க்கும்போது ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ யூனிட்டியாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா பேப்பரில், அந்த பேப்பரோட இதெல்லாம் வந்து அவங்க அங்கே அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அது வந்து தமிழில் இருந்தது, இங்கிலீஷ்லேயும் இருந்தது, அதுக்கப்புறம் மலாயில் இருந்துச்சு. ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம தமிழ் மொழியை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கும்போது, அந்த நியூஸை படிக்கும்போது. அந்த 1959 தான் அவங்க சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. அப்போ சுதந்திரம் வாங்கினதோட நியூஸை வந்து அவங்க அதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மியூசியம் வந்து எப்படி உருவாச்சுன்னா, முதல்ல சிலாங்கூர்ன்ற இடத்துல தாங்க மியூசியம் இருந்திருக்கு. அது வந்து 1945 ஒரு விமானப்படை தாக்குதலில் வந்து ஒரு பாதிக்கு மேலே அது அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு ஒரு மியூசியம் வேணும், நம்மளோட கலைப்பொருட்கள், நம்ம வாழ்வியல் பற்றிலாம் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த முதல் பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, மலேசியாவோட முதல் பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கான இடத்த பார்த்து இந்த இடத்துல நம்ம வந்து மியூசியம் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலாலம்பூர் சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இதை வந்து இந்த இடத்த வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க.
இது வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1959 ஆரம்பிச்சிருக்காங்கங்க. 1963 வந்து இது முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 3வது மன்னராக இருந்தவர் தான் வந்து இதை திறந்து வச்சுருக்காரு. ஸோ 2015 இது வந்து இந்த கட்டிடக்கலை இந்த மியூசியம் எப்படி இருக்கும்னா, மலாய் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலை தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப பழைய பாரம்பரியமான கட்டடம் அப்படின்ற மாதிரி 2015 அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மலேசியா போகிறவங்க கண்டிப்பாக இந்த மியூசியம் போய் விசிட் பண்ணுங்கள். காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதுவும் தமிழர்களாக இருக்கவங்களுக்கு அந்த உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே போய் பார்த்தா. டாட்டா பை பாய்.